Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to விருதாச்சலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a passenger train takes 1 hour more than express train to travel a distance of 240 km. Distance வந்து என்னது 240 km தான். சென்னை டு விருதாச்சலம் போகிறதுக்கு பேசஞ்சர் ட்ரெயின் நார்மல் ட்ரெயின் வந்து 1 hour அதிகமாக எடுக்குதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து 240 km. பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தாலும் சரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் சரி போகிற இடம் வந்து 240 km தான், அதில் சேஞ்ச் கிடையாது. ஆனால் டைமிங்கில் தான் சேஞ்ச் ஆகுது. என்னது ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the speed of passenger train is less than that of an express train by 20 km per hour. அதாவது அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட 20 கிலோமீட்டர் ஒன் ஹவருக்கு 20 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக போகுது, பேசஞ்சர் ட்ரெயின் வந்து கம்மியாக போகுது. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போத் த ட்ரெயின்ஸ். ஸ்பீட் ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, எக்ஸ் கிலோமீட்டர். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏன் அதை எடுக்கிறாங்கன்னா, ஸ்பீட் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டு ட்ரெயினுக்கும் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். இப்போ பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸ் கிலோமீட்டர்னு எடுத்தால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னது 20 கிலோமீட்டர் அதிகமாக போகுது. அதாவது ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் அன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பை 20 km per hour. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் கூட போகுது பேசஞ்சர் ட்ரெயினோட. பேசஞ்சர் ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் எக்ஸ்ன்னு எடுத்தால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20 வரும், சரிங்களா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்டன்ஸ் என்னது 240 km தான். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அந்த டைம் டேக்கன் பை த பேசஞ்சர் ட்ரெயின் டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 240 km. ரெண்டுத்துக்கும் டைம் பற்றி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தோட டைமும் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு, டைம் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, இப்போ ஸ்பீடு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே ஃபார்முலாவை நம்ம டைமுக்கு மாற்றிக்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ நம்ம சம் போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின். பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹார் எடுக்கிறேன். அப்போ ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 20 km கூட போகுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 km பர் ஹார், சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ ரெண்டுமே என்னது, டிஸ்டன்ஸ் வந்து என்னது, டிஸ்டன்ஸ் வந்து 240 km தான். டிஸ்டன்ஸ் வந்து 240 km தான். ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்மாலர் கிளாஸஸில், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா தேவையில்லை, டைம் ஃபார்முலா தான் தேவை. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, சரி, இப்போ ரெண்டு டைமும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா 1 hour மோர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால 1 hour மோர், அதனால நம்ம இப்போ ரெண்டுத்தையும் டைம் கம்பேர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட், டைம் டேக்கன் பை பேசஞ்சர் ட்ரெயின் டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 240 km. ஃபர்ஸ்ட், டைம் டேக்கன் பை பேசஞ்சர் ட்ரெயின் to cover a distance of 240 km. என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து அது பேசஞ்சர் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து 240, பேசஞ்சர் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து 240, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து எக்ஸ். இதே மாதிரி டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கண்டுபிடிக்கிறோம். டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் to cover a distance of
to cover a distance of 240 kilometer. அதே distance by speed. அப்ப 240 by இதோட express train ஓட speed என்னது? x plus 20. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? As per the given condition, passenger train ஓட time வந்து passenger train போற time வந்து is express train போற time ஓட 1 hour more ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால plus 1 பண்ணுறோம் நம்ம. புரியுதுங்களா? இப்போ நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். எக்ஸும் கண்டுபிடிக்கணும், x plus 20 கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் போத் ட்ரெயின்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இல்லைங்களா? இப்போ இதை நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துடலாம். 1 இங்கே வச்சுக்கலாமா? சரி, எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துடலாம். அப்போ 240 by x minus 240 by x plus 20 equal to 1. இப்போ மேலேருந்து 240 காமனாக எடுத்துக்கலாம், இல்லை இதை கிராஸ் மல்டிப்ளை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, மேலேருந்து நான் 240 வந்து காமனாக வெளியே எடுத்துடுறேன். காமனாக வெளியே எடுத்தால் இங்கே என்ன வரும்? 1 by x minus 1 by x plus 20 equal to என்னது? 1. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த 240 இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் போனால் டிவைடில் வரும் இல்லையா? இல்லைன்னா இதை ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கொண்டு போகலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 240 இன்ட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை, இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 20 வரும், இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் வரும், பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளையில் வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 240 இன்ட்டு 20 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு என்னது? 1. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள். அப்போ 240 இன்ட்டு 20 பை x into x square x into 20. So x square plus 20x is equal to என்னது? 1. கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 240 into 20 என்ன வரும்? 4800 வருமா? சரி, 4800 by 4800 by x square plus 20x is equal to 1. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், இது அப்படியே கீழே எழுதிட்டேன், ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இது அந்த பக்கம் போயிடலாமா? இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ 4800 is equal to 1 into x square plus 20x. இப்போ 1 into x square plus 20xனால் என்ன வரும்? x square plus 20x அப்படியே தான் இருக்கும். இப்போ x square plus 20x இந்த பக்கம் இருக்க 4800 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ இந்த பக்கம் 0 ஆகிடும். அப்போ x square plus 20x minus 4800 is equal to 0. ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படி இது வந்துச்சுன்னா இடம் மாற்றிக்கிட்டேன், இந்த பக்கம் இதுவும் இந்த பக்கம் இதுவும் மாற்றிக்கிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 4800 வரணும், 20 வரணும். சரி, ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இப்போ ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். 12 டேபிளா? 12 டேபிள் வராது. 12 4s are 48, 8 6 are 48 வரும். இப்போ 80 60 வருமா? 8 6 are 48. அப்போ 2 0 வேணும். அப்போ 80 60. இப்போ இங்கே மைனஸ் வரணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் 20 வரும். இப்போ இங்கே மைனஸ் வரணும்னா இங்கே இருக்கிற சைனுக்கு பெரிய நம்பருக்கும் இன்னொரு சைனை சின்ன நம்பருக்கும் கொடுக்கணும். இப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 80 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0 ஒன்று. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 60. இது வந்து நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள்னா ஸ்பீடு வந்து எப்படி இருக்காது? நெகட்டிவில் இருக்காது. அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 நம்ம அசியூம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எக்ஸுங்கிறது எதோட ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின். அப்போ எழுதிடலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின், ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹார். அடுத்து வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்,
எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20. அப்போ 60 + 20 என்னது 80 கிலோமீட்டர் பெர் ஹார். ஏன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20 இருக்குல்ல, எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதோட 20 ஆட் பண்ணால் நமக்கு 18 கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஞ்சம் கொஷனை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த டைமை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மே இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 ஹவர்னு சொல்கிறாங்களே, அந்த 1 வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைமோட ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 1 டைம் போட்டோன்னே இந்த சம் கண்டிப்பாக புரியாது. ஒரு 2 to 3 டைம்ஸ் பாருங்கள், ஒரு 5 டைம்ஸாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீடியோ திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த சம் வந்து கொஞ்சம் புரியும். ஓகே, அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ண டேரெக்டாக தெரியலனா நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தட் போட்டுக்கலாம். -b + r -√b² - 4ac இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, உங்கள் இஷ்டம் தான். So thank you so much for watching, students. Bye bye.